பெரும்பாலும் அது திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியினுடைய நபர்கள் டோட்டலாக இறங்கிட்டாங்க. அயோக்கியன் சீமான், பாலியல் குற்றவாளி சீமான், ஊடகங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பாலியல் குற்றவாளின்னு தந்தி டிவி, சன் டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றவாளி. ஒன்று இந்த ஊடகங்களுக்கு சட்ட ரீதியான அறிவு போகலையா, அல்லது திமுக சார்ந்தவங்க கொடுக்குற காசுக்காக இவங்க இப்படி தலைப்பு போடுறாங்களா? இந்த 2 சந்தேகம் எனக்கு அப்படியே இருக்குது. எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா, அவர் மீது கொடுக்கப்பட்ட புகார்லேயே பாலியல் புகார் இல்லை. பாலியல் புகார் என்பது ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய், அதாவது விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போய் கற்பழித்து விட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் பாலியல் புகார். அல்ல சீண்டல், பாலியல் சீண்டல், பாலியல், அதுதான் பாலியல். அதுதான் அதுக்கு குறைஞ்சபட்சம் 7 ஆண்டு தண்டனை, 10 ஆண்டு தண்டனை, ஆயுள் தண்டனை, ஏன் தூக்கு கூட கொடுக்கலாம். அது இப்படி இருக்கு. பட் இதை எடுத்துக்கொண்டு சீமான் கூட பாலியல் வழக்கு சீமான் ஆஜராக சொல்லி இப்படி தான் தலைப்பு செய்ய போறாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல.